காஞ்சிபுரம் செவிலிமேட்டில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் 100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகளுக்கு வளைகாப்பு பொருட்கள் வழங்கப்பட்டது. அமைச்சர் காந்தி, காஞ்சிபுரம் எம்பி செல்வம், மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கர்ப்பிணிகளுக்கு சீமந்த பொருட்கள் வழங்கப்பட்டு சிறப்புடன் வாழ வேண்டும் என அனைவரும் வாழ்த்தினர். மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி உரையாற்றுகையில், கர்ப்பிணிகள் நல்ல ஊட்டச்சத்து உணவுகளை உட்கொள்ள வேண்டும் எனவும், அரசு மருத்துவமனையில் மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளை முறையாக மேற்கொண்டு நல்முறையில் மக்கட்பேறு பெற வேண்டும் எனவும், யூடியூப் பார்த்து பிரசவம் பார்க்கும் முறையை கைவிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தாய்க்கும் ரிஸ்க் இருக்குது, அந்த குழந்தைக்கும் ரிஸ்க் இருக்குது. அதனால கண்டிப்பாக ப்ரெக்னென்ட்டான தாய்மார்கள் எல்லாத்தையும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். அந்த மாதிரி ட்ரெண்டுக்காக நேச்சுரலாக நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் வீட்லேயே பண்ணுறோம், வாட்டர் டெலிவரி பண்ணுறோம், அந்த மாதிரி விதவிதமாக யூடியூப்பில் பார்த்து பண்ணாதீங்க. அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. ஸோ அது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே அது சரியாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி அந்த மாதிரி ட்ரெயின்டு பர்சன்ஸ் யாருமே இல்லை. அதுக்காக வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் இயங்குதுன்னு சொல்கிறாங்க. அது சட்டப்படி தப்பு.